உலகின் மிக முக்கியமான கால்நடை மருத்துவர் மற்றும் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர் ஜேம்ஸ் மெக்கால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1834ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய சவுத் ஏர்ச்சரில் இருக்கிற ஏரில் பிறக்கிறார் ஜேம்ஸ் மெக்கால். இவருடைய அப்பா ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோக்கும் ஏருக்கும் இடையில சொந்தமாக ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸை நடத்தி வந்திருக்கிறாங்க. அதாவது கிளாஸ்கோலேருந்து ஏருக்கும் ஏர்லேருந்து கிளாஸ்கோக்கும் குதிரை வண்டிகள் மூலமாக சரக்குகளையும் பயணிகளையும் ஏற்றி செல்லக்கூடிய போக்குவரத்து வணிகத்தை நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால ஜேம்ஸ் மெக்கால் குழந்தை பருவத்திலிருந்து மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1839ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மெக்காலுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஏர்லேயே இருந்த வாலஸ்டவுன் அகாடமி அப்படின்ற ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் மெக்கால் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனா ஜேம்ஸ் மெக்கால் திகழ்ந்து வந்தாங்க. இதே சமயம் ஜேம்ஸ் மெக்கால் இவருடைய அப்பாவுக்கு உதவியா குதிரைகள் பராமரிப்பில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. அதாவது இவருடைய அப்பா குதிரை வண்டிகளை பயன்படுத்தி போக்குவரத்து வணிகத்தை நடத்தி வந்தனால குதிரைகளை பராமரிக்க வேண்டிய வேலையானது இவருடைய அப்பாவுக்கு இருந்தது. இந்த வேலையில் படிப்படியாக ஜேம்ஸ் மெக்கால் வளர வளர இவருடைய அப்பாவுக்கு உதவி செய்ய தொடங்கியிருந்தாங்க. இதன் மூலமாகவே ஜேம்ஸ் மெக்காலுக்கு அனிமல்ஸ், இந்த விலங்குகளினுடைய நலனின் மீது அக்கறை ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் 1844ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜேம்ஸ் மெக்கால் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஏர்லேயே இருக்கக்கூடிய ஏர் அகாடமி அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூல்ல இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1844ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் மெக்கால் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் அண்டு லட்டின் லாங்குவேஜஸை ஜேம்ஸ் மெக்கால் லேர்ன் பண்ணி வந்தாங்க. இதே சமயம் ஜேம்ஸ் மெக்காலோடைய அப்பா இவரை ஒரு லாயர் ஆக்கணும், ஒரு வழக்கறிஞர் ஆக்கணும் அப்படின்னு விரும்பி வந்தாங்க. இதன் காரணமாக இவர் உயர்கல்வி படிக்க ஆரம்பித்த சில வருடங்களுக்கு பிறகு ஜேம்ஸ் மெக்காலை அந்த ஏர்லேயே இருக்கக்கூடிய ஒரு லாயர்கிட்ட, ஒரு வழக்கறிஞர்கிட்ட இவரை ஒரு அப்ரெண்டிஸாக அனுப்புகிறாங்க. ஸோ அந்த வழக்கறிஞர்கிட்ட போய் ஜேம்ஸ் மெக்கால் சட்டம் படித்து வந்தாங்க. ஒரு பக்கம் சட்ட படிப்பை படிச்சுக்கிட்டு இவருடைய உயர்கல்வியை ஜேம்ஸ் மெக்கால் தொடர்ந்து படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் மெக்கால் அந்த குதிரைகள் பராமரிப்பில் ஈடுபட்டு அந்த விலங்குகளினுடைய நலனின் மீது இவருக்கு அக்கறை ஏற்பட்டிருந்தனால அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அந்த நோய்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகள், இது பற்றிலாம் கற்றுக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் மெக்கால் விரும்ப தொடங்குறாங்க. ஸோ இதுதான் படிப்படியாக ஜேம்ஸ் மெக்காலுக்கு சட்டத்தின் மீது இருந்த அந்த ஒரு ஆர்வத்தை விட, அதாவது சட்டம் படிக்கணும் அப்படின்னு இவருடைய அப்பா இவரை சேர்த்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை விட ஜேம்ஸ் மெக்காலுக்கு வெட்டர்னரி சயின்ஸ், இந்த கால்நடை அறிவியல், அதில் ஆர்வம் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இந்த ஒரு விஷயம்தான் அமையுது. இதுக்கிடையில் 1851ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜேம்ஸ் மெக்கால் இவருடைய ஹையர் எஜுகேஷனை ஏர் அகாடமியிலிருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா ஜேம்ஸ் மெக்கால் மருத்துவம் தான், குறிப்பாக கால்நடை மருத்துவம் தான் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. இதை இவருடைய அப்பாட்டையும் தெரிவித்தாங்க. இதை இவருடைய அப்பா ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு ஜேம்ஸ் மெக்காலை கால்நடை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த ஸ்காட்லாண்டுடைய சவுத் ஏர்ச்சரில் இருக்கிற ஏரில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு 1851ஆம் ஆண்டு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா காலேஜ் ஆஃப் மெடிசன் அண்ட் வெட்டர்னரி மெடிசன், அதனுடைய ஒரு பார்ட்டான ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ், அங்கே இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு வெட்டர்னரி ஸ்கூல். அது அந்த காலகட்டத்தில் ராயல் டிக் வெட்டர்னரி காலேஜ் இன் எடன்பரா அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே 1851ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணி ஜேம்ஸ் மெக்கால் கால்நடை மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. வெட்டர்னரி மெடிசன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் அண்டர் கிராஜுவேட் டிகிரியின் போது BVMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி மெடிசன் அண்டு சர்ஜன்ஸ், ஸோ அதை தான் ஜேம்ஸ் மெக்கால் படித்து வந்தாங்க. இவர் பிறந்தது ஏரில் இருந்தாலும் ஏன் இவர் எடன்பரா படிக்கிறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த ஸ்காட்லாண்ட்லேயே எடன்பராவில் மட்டும்தான் இந்த ஒரு வெட்டர்னரி ஸ்கூலே இருந்தது. ஸோ கால்நடை மருத்துவம் படிக்கணும்னா கண்டிப்பாக எடன்பராவில் தான் படிக்கணும், அந்த ஒரு நிலை இருந்தது. ஸோ இதுக்காக தான் இவர் எடன்பராவில் இருக்கிற ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் ஜேம்ஸ் மெக்கால் ஜாயின் பண்ணி கால்நடை மருத்துவம் படித்து வந்தாங்க.
கால்நடை மருத்துவ படிப்பின் போது மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற பாடங்கள் படித்து வந்தாங்க. இது எல்லாமே வந்து விலங்குகள் சார்ந்து படித்து வந்தாங்க. அதாவது உதாரணத்துக்கு அனாட்டமி அப்படின்னா உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி அப்படின்றது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இதயம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அந்த இதயத்தில் எத்தனை சாம்பர்ஸ் அறைகள் இருக்குது, அந்த இதயத்திலிருந்து எப்படி ரத்த நாளங்கள் வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கு. ஸோ இது மாதிரியான உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூறியல். இதே சமயம் உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் உடலியல். உதாரணமாக நம்மளுடைய உடலில் எப்படி இதயம் துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான விஷயங்கள் குறித்து படிக்கிறது உடலியல் அப்படின்றது. இதையே வந்து அப்படியே கால்நடைகளை பொருத்தி படித்தா அதுதான் வந்து கால்நடை மருத்துவம். அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு குதிரையோ இல்லைன்னா ஒரு மாடோ ஆடோ இருக்குன்னா அதனுடைய உடல் உறுப்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து படிக்கக்கூடிய அனாட்டமி அந்த பாடங்களை இவர் படித்து வந்தாங்க. அதே மாதிரி குதிரைகள், அந்த மாடு, ஆடு, ஸோ அவைகளினுடைய இதயம் எப்படி துடிக்குது, அவங்களுக்குள்ள எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, ஸோ இதெல்லாம் பற்றி ஃபிசியாலஜியாக இவர் வந்து படித்தாங்க. ஸோ இது மாதிரி கால்நடை மருத்துவத்தில் ஜேம்ஸ் மெக்கால் வந்து படித்து கிட்டத்தட்ட 1855 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இவருடைய 21 வயதில் ஜேம்ஸ் மெக்கால் வந்து இவருடைய BVMS அந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டர்னரி மெடிசன் அண்ட் சர்ஜரி ஸோ அந்த டிகிரியை வந்து இவர் ஜேம்ஸ் மெக்கால் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ண உடனடியாக இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராலேருந்து அதே ஸ்காட்லாண்டோடைய சவுத் ஏர்ச்சரில் இருக்கிற சைமிங்டனுக்கு இவர் போயிடுறாங்க. அங்கே போய் ஜேம்ஸ் மெக்கால் வந்து ஒரு வெட்டர்னரியனாகவும் வெட்டர்னரி சர்ஜனாகவும், அதாவது கால்நடை மருத்துவராகவும் கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணராகவும் ஒரு சிறிய மருத்துவமனை நிறுவி அங்கே இவர் வந்து கால்நடைகளுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்க தொடங்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1857ஆம் ஆண்டு இவர் படித்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அங்கே வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, அதாவது உடற்கூறியல் மற்றும் உடலியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி ஜேம்ஸ் மெக்காலுக்கு வழங்கப்படுது. ஸோ இந்த ஒரு பெரிய பதவியை ஏற்றுக்கிறதுக்காக இவர் ஸ்காட்லாண்டோடைய சவுத் ஏர்ச்சரில் இருக்கிற சைமிங்டன்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிராக்கு போய் ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி உடற்கூறியல் மற்றும் உடலியல் பேராசிரியராக 1857ஆம் ஆண்டிலிருந்து இவருடைய 23 வயதிலிருந்து ஜேம்ஸ் மெக்கால் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. 23 வயதில் ஜேம்ஸ் மெக்காலுக்கு இந்த ஒரு பதவி கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் அந்த காலகட்டத்தில் எடன்பிரால மட்டும் இந்த வெட்டர்னரி ஸ்கூல் இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் கால்நடை மருத்துவத்தில் பெரிய அளவில் ஈர்ப்பு மாணவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதாவது கால்நடை மருத்துவம் அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் அறியப்படலை. இதனால் எல்லாருமே வந்து மருத்துவம் படித்தாங்க, அறுவை சிகிச்சை படித்தாங்க, அதுக்கப்புறம் இருதயவியல் படித்தாங்க, குழந்தை மருத்துவம் படித்தாங்க, பெண் நோயியல் படித்தாங்க, அதே மாதிரி கண் மருத்துவம் குறித்து படித்தாங்க, பல் மருத்துவம் குறித்து படித்தாங்க. இது மாதிரிலாம் படித்தாங்களே ஒழிய கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்கு நிறைய மாணவர்களும் கிடையாது. ஸோ நிறைய மாணவர்கள் இல்லை அப்படின்னாலே மாணவர்கள் தான் பிற்காலத்தில் பேராசிரியர்களாக வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது மாணவர்களினுடைய எண்ணிக்கையே குறைந்திருந்தனால பேராசிரியர்களும் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்காக தான் 23 வயதில் 1857ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியா ஜேம்ஸ் மெக்கால் அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸில் நியமிக்கப்பட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனாட்டமி ஃபிசியாலஜி ரெண்டுமே கால்நடைகள் குறித்தது. ஸோ அதை தான் இவர் வந்து கால்நடை மருத்துவம் படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு ஜேம்ஸ் மெக்கால் வந்து கற்பித்து வந்தாங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் படித்து இவர் வேலை பார்க்கக்கூடிய இந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் இதுவே 1823ஆம் ஆண்டு தான் நிறுவப்பட்டது. ஸோ இவர் பிறக்கிறதுக்கு 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது நிறுவப்பட்டது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி இன்னும் கூட கால்நடை மருத்துவத்தில் பெரிய அறிவு இல்லாமல், அதாவது அதில் பெரிய நாலேஜ் இல்லாத காலகட்டம் தான் அது. ஸோ இதனால் இது நிறுவப்பட்டு சில வருடங்கள் தான் கலைந்திருந்தது, கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்குள்ளே தான் ஆயிருந்தது. ஸோ இதனாலேயே அங்கே வந்து பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லை. இதே மாதிரி தான் ஸ்காட்லாண்டில் பல்வேறு பகுதிகளில் கால்நடை மருத்துவம் குறித்த விழிப்புணர்வே இல்லாமல் இருந்தது. ஸோ அதை ஏற்படுத்தணும், கால்நடை மருத்துவத்தை பொதுவாக போய் கற்பிக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் மெக்கால் வந்து முடிவு டிசைட் பண்ணுறாங்க. இதனால் 1859ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த ராயல் டிக் ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி ஸ்டடீஸ் அதனுடைய அந்த ஒரு
அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அந்த ஒரு பதவியிலிருந்து இவர் வந்து விலகுறாங்க. இவருடைய 25 வயசுலேயே அந்த ஒரு பதவியை இவர் ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பிரால இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு அந்த 1859ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மெக்கால் வந்து போயிடுறாங்க. குறிப்பாக அந்த கிளாஸ்கோவில் இருக்கிற ஹோப் ஸ்ட்ரீட் அங்கே இவர் ஒரு சின்ன ஒரு கல்வி கூடத்தை ஜேம்ஸ் மெக்கால் வந்து நிறுவுறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய கால்நடை மருத்துவம் சார்ந்த லெக்சர்ஸ் விரிவுரைகளை இவர் கொடுக்க தொடங்குறாங்க. இதன் மூலமாக படிப்படியாக அது இலவச கல்வியையும் ஜேம்ஸ் மெக்கால் வந்து கொடுக்குறாங்க. இதனால் கால்நடை மருத்துவம் படிக்கக்குண்டான அந்த மருத்துவ மாணவர்கள் அவங்களோட எண்ணிக்கை படிப்படியாக 1860 காலகட்டத்தில் அதிகரிக்க தொடங்குது. ஸோ இது அதிகரிக்க தொடங்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த 1860 காலகட்டத்தில் ஜேம்ஸ் மெக்கால் வந்து வில்லியமினா எய்ட்கன் வாக்கர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து 1840ஆம் ஆண்டு பிறந்தவங்க. ஜேம்ஸ் மெக்காலை விட 6 வயசு கம்மி. ஸோ அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஜேம்ஸ் மெக்காலுக்கும் இவருடைய மனைவியான வில்லியமினா எய்ட்கன் வாக்கர் அதாவது ஜேம்ஸ் மெக்காலுக்கும் இவருடைய மனைவியான வில்லியமினா எய்ட்கன் வாக்கர் இவருக்கும் ஜேம்ஸ் மெக்காலுக்கும் இவருடைய மனைவியான வில்லியமினா எய்ட்கன் வாக்கர் மெக்கால் இவங்க 2 பேருக்குமே குழந்தைகளும் பிறந்தது. இது ஜேம்ஸ் மெக்காலோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1862 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் மெக்கால் வந்து ஒரு மருத்துவ கல்லூரியவே நிறுவனம் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. அங்கே அந்த மாதிரி கால்நடை மருத்துவ கல்லூரியை நிறுவுவதன் மூலமாக அங்கே வந்து படிக்கக்கூடிய கால்நடை மருத்துவ மாணவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் டிகிரிலாம் வழங்கப்படணும் அப்படின்னு ஜேம்ஸ் மெக்கால் வந்து முடிவு செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் 1859ஆம் ஆண்டு ஹோப் ஸ்ட்ரீட்டில் அந்த சின்ன கல்விக்கூடம் நிறுவும் போது அங்கே படிக்கக்கூடிய கால்நடை மருத்துவ மாணவர்களினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இந்த 1862 காலகட்டத்திலலாம் நிறைய கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்காக மாணவர்கள் இருந்தாங்க. ஸோ அவங்க வெறும் படிச்சுட்டு சும்மா போய் அவங்களுடைய கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்குற மட்டும் இல்லாமல் அவங்க மூலமாக கால்நடை மருத்துவம் வளரணும் அப்படின்னு ஜேம்ஸ் மெக்கால் வந்து ஆசைப்பட்டாங்க. இதுக்காக அப்போ சரியாக முறைப்படி வந்து அவங்க கால்நடை மருத்துவம் படித்து அவங்களுக்கு டிகிரி கிடைக்கணும் அப்படின்னு ஜேம்ஸ் மெக்கால் முடிவு பண்ணி 1862ஆம் ஆண்டு ராயல் சார்ட்டருக்காக இவர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இவருடைய காலேஜுக்கு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு. அந்த அங்கீகாரம் 1863ஆம் ஆண்டு அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயின் விக்டோரியா அவங்க மூலமாக வழங்கப்படுது. ஸோ 1863ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மெக்கால் வந்து அந்த கிளாஸ்கோலையே ஒரு இடத்துல குறிப்பாக வந்து 397 பார்லிமெண்ட்ரி ரோடு அப்படின்னு ஒரு இடம், அங்கே ஜேம்ஸ் மெக்கால் வந்து அந்த ஒரு காலேஜை வெட்டர்னரி ஸ்கூலை நிறுவுறாங்க. அதுதான் கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜ் அப்படின்ற பேரில் 1863ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மெக்கால் வந்து அந்த கல்லூரியை நிறுவுறாங்க. அந்த கல்லூரி அந்த கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜோடைய ஃபவுண்டராக மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபலாகவும் ஜேம்ஸ் மெக்கால் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த ஒரு கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜில் இருந்து 1865ஆம் ஆண்டு முதல் மாணவன் வந்து ப்ராப்பராக டிகிரி பெற்றாங்க. டிகிரி பெற்றது மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமுடைய ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் RCVS அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறக்குண்டான அந்த ஒரு தகுதியையும் இந்த கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜை பெறக்கூடிய அளவில் ஜேம்ஸ் மெக்கால் வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதாவது கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜில் படித்தா ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் அவங்களுடைய ஃபெல்லோஷிப்பும் கிடைக்கும். இந்த ஃபெல்லோஷிப் எவ்வளவுக்கு முக்கியம் அப்படின்னா அந்த ஃபெல்லோஷிப் இருந்தால் யுனைடெட் கிங்டம் முழுக்க கால்நடைகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அது. ஸோ அந்த ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஃபெல்லோஷிப் வந்து கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜில் படித்தா கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜை ஜேம்ஸ் மெக்கால் வந்து கொண்டு போயிருந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் ஜேம்ஸ் மெக்கால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் RCVS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை ஜேம்ஸ் மெக்கால் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் 1870 காலகட்டத்தில் ஜேம்ஸ் மெக்கால் வந்து கிளைட்ஸ்டேல் அப்படின்ற ஒரு வகையான குதிரை இனம், ஒரு ஹார்ஸ் பிரீடு, அது குறித்து இவர் வந்து நிறைய ஆர்வம் கொண்டு அது குறித்து விஷயங்கள்ல ஜேம்ஸ் மெக்கால் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. அந்த கிளைட்ஸ்டேல் ஹார்சஸுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சிகிச்சைகள் குறித்து எல்லாம் கூட ஜேம்ஸ் மெக்கால் வந்து நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ண தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1873ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மெக்கால் வந்து பக்லோக் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு, கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய பக்லோக் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜை இவர் வந்து மாத்துறாங்க. ஏன்னா அங்கே
மாற்றினா இதை வந்து இன்னும் பெரிய காலேஜாக வந்து ஆக்க முடியும். ஸோ அதுக்காக அங்கே பெரிய இடம் இருந்தனால ஜேம்ஸ் மெக்கால் 1873ஆம் ஆண்டு இந்த ஒரு கிளாஸ்கோவில் இருக்கிற பார்லிமெண்ட்ரி ரோட்ல இருந்து அதே கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய அந்த பக்லூக் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துக்கு அந்த ஒரு கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜ் 1873 இவர் மாற்றுறாங்க. இதுக்கப்புறமா அந்த கிளைட்ஸ்டேல் ஹார்ஸ் அந்த ஒரு குதிரை இனங்கள் குறித்து இவர் தொடர்ந்து வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த குதிரை இனம் இந்த கிளைட்ஸ்டேல் ஹார்சஸ் ஆனது மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து கொண்டது. அதனுடைய எடையும் ஜாஸ்தி, அதனுடைய அழகும் வந்து அது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கால்களில் இறகுகள் இருக்கிறது. அதுக்கப்புறமா அந்த குதிரைகளினுடைய அந்த உடல் வலிமை அது பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அது ஏற்றி சொல்லக்கூடிய பொருட்கள் அளவையும் அது அதிகமாக கூட ஏற்றி செல்லும். ஸோ அந்த அளவுக்கு அந்த கிளைட்ஸ்டேல் ஹார்சஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது வந்து கிளைட்ஸ்டேல் அப்படின்னு பேர் பெற்ற காரணம் ஸ்காட்லாண்டில் இருந்த கிளைட்ஸ்டேல் அப்படின்ற இடத்துல தான் அது ப்ரீட் பண்ணப்பட்டது. கிளைட்ஸ்டேல் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற லேனக்ஷர் தான். ஸோ அந்த இடத்துல அது இருக்குது. ஸோ அங்கே வந்து கிளைட்ஸ்டேல் ஹார்ஸ் சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக ஜேம்ஸ் மெக்கால் இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் விலகுறாங்க. இப்படி ஜேம்ஸ் மெக்காலோடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. இந்த நிலையில் 1881ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மெக்காலோடைய மனைவியான வில்லியமினா எய்ட்கன் வாக்கர் மெக்கால் அவங்க வந்து அவங்களுடைய 41 வயதில் கிட்டத்தட்ட அவங்களுடைய 41 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா ஜேம்ஸ் மெக்காலோடைய மனைவி 1840 பிறந்திருந்தாங்க. அவங்க 1881ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட அவங்களுடைய 41 வயதில் இறந்து போகிறாங்க. இது ஜேம்ஸ் மெக்காலோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்தது. இதை கடந்து அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு இதை கடந்து வர்றாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் மெக்கால் வந்து கிளமெண்டினா ஸ்டூவர்ட் ஜான்சன் அப்படின்ற இன்னொரு பெண்ணை 2ஆவதா திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் மெக்காலுக்கும் இவருடைய இரண்டாவது மனைவியான கிளமெண்டினா ஸ்டூவர்ட் ஜான்சன் மெக்கால் இவங்க 2 பேருக்குமே கூட அடுத்தடுத்து குழந்தைகளும் பிறந்தது. குறிப்பாக ஜேம்ஸ் மெக்காலுக்கும் இவருடைய 2 மனைவிகளுக்கும் மொத்தமாக 9 ஆண் குழந்தைகள் 7 பெண் குழந்தைகள் அப்படின்னு 16 குழந்தைகள் பிறந்தது. அதாவது ஜேம்ஸ் மெக்காலுக்கு வந்து 2 மனைவிகள் கூடவும் பிறந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை, முதல் மனைவி கூட எத்தனை குழந்தை, 2ஆம் மனைவி கூட எத்தனை குழந்தை அப்படின்றது குறிப்பிடப்படலை. இருந்தபோதும் ஜேம்ஸ் மெக்காலுக்கும் இவருடைய 2 மனைவிகளுக்கும் பிறந்தது மொத்தமாக 16 குழந்தைகள். ஸோ இது வந்து ஜேம்ஸ் மெக்காலோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க இவர் ஒரு புக்கை எழுதினாங்க. பொது சுகாதாரத்தில் ஆர்வம் காட்ட தொடங்கி 1885ஆம் ஆண்டு பப்ளிக் ஹெல்த் ஹஸ் அஃபெக்டட் ஃபுட் சப்ளை அப்டைன்டு ஃப்ரம் அனிமல்ஸ் அப்படின்ற டைட்டில் ஒரு ஒர்க்கு. இந்த ஒரு புக்கை 1885ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மெக்கால் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அதாவது இப்போ ஒரு உணவுகள் வந்து இப்போ நம்ம விலங்குகளை பயன்படுத்தி எடுக்கும்போது விலங்குகளினுடைய பாலை வந்து நம்ம எடுத்துப்போம். அதேமாதிரி விலங்கு இறைச்சிகளை வந்து மனிதர்கள் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து விலங்குகள் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள். ஸோ அது வந்து மாசடைஞ்சிருந்தாலோ அதில் வந்து கிருமி தாக்கமோ ஏதாவது இருந்தால் அது வந்து மனிதர்களை பெரிய அளவில் வந்து பாதிக்கும். ஸோ அது குறித்து தான் ஜேம்ஸ் மெக்கால் வந்து இந்த 1885ஆம் ஆண்டு பப்ளிக் ஹெல்த் அஸ் அஃபெக்டட் ஃபுட் சப்ளை அப்டைன்டு ஃப்ரம் அனிமல்ஸ் அப்படின்ற டைட்டில் கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜிலேயே இந்த ஒர்க்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இந்த கால்நடை மருத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிருந்த ஜேம்ஸ் மெக்கால் வந்து அந்த முக்கியத்துவத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட தொடங்குறாங்க. குறிப்பாக 1890கள் காலகட்டத்தில் அந்த முயற்சியில் ரொம்ப தீவிரமாக இவர் ஈடுபட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜேம்ஸ் மெக்கால் வந்து 2வது முறை அந்த கிளைட்ஸ்டேல் ஹார்ஸ் சொசைட்டியோடைய வைஸ் பிரசிடெண்டாக நியமிக்கப்பட்டாங்க. மேலும் ராயல் காலேஜ் ஆஃப் வெட்டர்னரி சர்ஜன்ஸ் RCVS அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக கூட ஜேம்ஸ் மெக்கால் வந்து இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் மெக்கால் தொடர்ச்சியாக கால்நடை மருத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை இவர் வந்து ஸ்காட்லாந்து முழுக்க பரவ செஞ்சாங்க. குறிப்பாக இவர் 1863ஆம் ஆண்டு நிறுவன இந்த கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜ் தான் ஸ்காட்லாண்ட்லேயே 2வது வெட்டர்னரி ஸ்கூல், கால்நடை மருத்துவம் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு மருத்துவ கல்லூரி, 2வது மருத்துவ கல்லூரி கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜ் தான். அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த காலகட்டத்திலேயே அவ்வளோ அளவுக்கு தான் கால்நடை மருத்துவத்தில் விழிப்புணர்வே இருந்தது. ஏன் கால்நடை மருத்துவம் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இந்த கால்நடைகள் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் மனிதனோட பின்னி பிணைந்ததாக இருந்தது. மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு இந்த கால்நடைகள் தான் உதவியாக இருந்தது. அது உணவில் ஆரம்பித்து பொருளாதாரத்திலிருந்து போக்குவரத்து வரைக்கும் கால்நடைகள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டன. இன்ஃபேக்ட் இன்னை காலகட்டத்தில் உணவுக்காகவும்
பொருளாதார ரீதியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மற்றபடி போக்குவரத்து வேணால் இன்றைக்கி மாறி இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து அப்படின்றது இந்த குதிரை வண்டியை பயன்படுத்துறது, அதே மாதிரி மாட்டு வண்டி பயன்படுத்துறது. ஸோ இது மாதிரி வண்டிகள்லாம் பயன்படுத்தி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சரக்குகள் பரிமாற்றம் பண்ணுறது, பயணிகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறது வேகமாக. ஸோ அதுக்கெல்லாம் இந்த கால்நடைகள் பயன்படுத்தப்பட்டன. அதே மாதிரி உணவுக்காக குறிப்பாக கால்நடைகளினுடைய பால் பயன்படுத்தப்பட்டது, அதே மாதிரி இறைச்சி பயன்படுத்தப்பட்டது. பொருளாதார ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது இந்த போக்குவரத்து அதில் இந்த கால்நடைகள் பயன்படுத்தப்படும் போதே அது பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கும் வித்துடுது. ஸோ இப்பேற்பட்ட கால்நடைகள் நோய்வாய்ப்படும் போது நோய்வாய்ப்படும் போது மனிதர்களுக்கு பல்வேறு விதத்தில் பாதிப்புகள் ஏற்படும். இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கால்நடைகள் ஒரு நிலத்தை உழுவுறதுக்கும் அந்த கால்நடைகளினுடைய கழிவுகள் உரமாக பயன்படுத்துறதுக்கும் கால்நடைகள் எல்லாம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டன. அப்போ அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்படும் போது விவசாயத்தில் அது முதல்ல பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக பால் உற்பத்தி பாதிக்கப்படும். அல்லது அந்த கால்நடைக்கு ஒரு குதிரை இருக்குது, இல்லைன்னா ஒரு மாடு இருக்குது, ஒரு பசு இருக்குன்னா அந்த பசு ஒரு தொற்று பாதிப்புனால பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அப்போ அந்த பசும்பாலானது மனிதர்கள் குடிக்கும்போது அவங்களுக்கும் நோய் ஏற்படும். ஸோ அப்போ அந்த பசு மாதிரியான உயிரினங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா அதை கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கண்டுகொள்ளாமல் விட்டாங்க. அதனாலேயே நிறைய நோய்வாய்ப்பட்டு நிறைய மனிதர்கள் அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. ஆனால் கால்நடை மருத்துவத்தினுடைய அறிவு பெருமளவில் இருக்கும்போது இந்த மாதிரி கால்நடைகளுக்கு நோய்வாய்ப்படுறாங்க, கால்நடைகள் பாதிக்கப்படுறாங்க ஏதாவது ஒரு நோயினால் அப்படின்னா, அப்போ அந்த கால்நடை இறைச்சியையோ அல்லது அந்த கால்நடையினுடைய பாலையோ உட்கொள்ளக்கூடாது. ஸோ அந்த ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு கால்நடை மருத்துவம் வளர்ச்சி அடைஞ்சாதான் முடியும். ஸோ அதுக்கு ஜேம்ஸ் மெக்கால் நிறைய விஷயத்தில் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி அந்த போக்குவரத்துலையும் ஒரு கால்நடை நோய்வாய்ப்பட்டதுன்னா அதை போக்குவரத்துக்கும் பயன்படுத்த முடியாது, உணவுக்கும் பயன்படுத்த முடியாது, விவசாயத்திலையும் பயன்படுத்த முடியாது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு உயிரினம் பாதிக்கப்படுதுன்னா அது அப்படியே போயிடாது. அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு உயிரினத்தினுடைய பாதிப்பு அடுத்தடுத்து பல்வேறு மனிதர்களினுடைய பாதிப்புக்கும் வித்துடும். ஸோ அவ்வளோ பிரச்சனை இருந்தது. ஸோ இதுக்காக தான் கால்நடை மருத்துவம் அப்படின்றது அவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஜேம்ஸ் மெக்கால் கருதி அதுக்காகவே இவர் தனியாக ஒரு மருத்துவக் கல்லூரியை கால்நடை மருத்துவக் கல்லூரியெலாம் நிறுவனாங்க. அடுத்து 1900ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இவர் கிளாஸ்கோவில் இருக்கிற 49 பேத் ஸ்ட்ரீட்டில் தங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1905 காலகட்டத்துக்கு அப்புறமா ஜேம்ஸ் மெக்கால் படிப்படியாக அவர் ஓய்வு பெற தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1911 காலகட்டத்தில் கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கெல்வின் சைடு அப்படின்ற ஒரு ஏரியா, அந்த கிளாஸ்கோவில் இருக்கிற கெல்வின் சைடு அங்கே இருக்கக்கூடிய 4 வில்டன் கிரசன்ட் அப்படின்ற இடத்துல ஜேம்ஸ் மெக்கால் வாழ்ந்து வந்தாங்க. இதுக்கப்புறமா படிப்படியாக ஜேம்ஸ் மெக்காலுடைய உடல்நிலை மோசமடையுது. இதுக்கிடையில் ஜேம்ஸ் மெக்காலுடைய இரண்டாவது மனைவியான கிளமெண்டினா ஸ்டூவர்ட் ஜான்சன் மெக்கால் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. பிறகு இறுதியாக 1915ஆம் ஆண்டு நவம்பர் 1 அன்னைக்கு ஜேம்ஸ் மெக்கால் கிட்டத்தட்ட இவருடைய 80-81 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன் 80-81 அப்படின்னு சொல்கிறேன்னா, இவர் பிறந்தது 1834. ஆனால் இவர் பிறந்த மந்த்தும் டேட்டும் உறுதிப்படுத்தப்படலை. இதனால் இப்போ இவர் இறந்தது நவம்பர் 1 1915. இந்த நவம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா ஒருவேளை இவர் 1834 நவம்பர் 1க்கு அப்புறமா பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 80. இதே 1834 நவம்பர் 1க்கு முன்னாடி ஜேம்ஸ் மெக்கால் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 81. இதனால தான் 80-81 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஜேம்ஸ் மெக்கால் 1915 நவம்பர் 1 அன்னைக்கு இவருடைய 80-81 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஜேம்ஸ் மெக்கால் இறந்து போயிட்டாலும் இவரால் நிறுவப்பட்ட கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜ் அது 1949ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு அங்கமாக மாறி அது இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 1969ஆம் ஆண்டு அது இண்டிபெண்டன்ட் ஃபேக்கல்டி ஸ்டேட்டஸை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு 2010ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மெக்கால்னால நிறுவப்பட்ட அந்த கல்லூரியானது நியூ காலேஜ் ஆஃப் மெடிக்கல் வெட்டர்னரி அண்ட் லைஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் காலேஜாக ஒரு அங்கமாக மாறினது. இதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அவங்க நடத்தின ஒரு ரேங்கிங் பட்டியல், அவங்க வெளியிட்ட ரேங்கிங் பட்டியலில் 2015ஆம் ஆண்டு இந்த உலகத்திலேயே ஒட்டுமொத்தமாக கால்நடை மருத்துவ கல்லூரிகள் எல்லா கல்லூரிகள் வச்சு பார்க்கும்போது 7வது இடத்துல ஜேம்ஸ் மெக்காலோட
மெக்காலுடைய கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜ் இருந்தது. அடுத்து 2016ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமில் கம்ப்ளீட் யூனிவர்சிட்டி கைடு அவங்க நடத்தின ஒரு சர்வேல அவங்க வெளியிட்ட ஒரு ரேங்கிங் பட்டியலில் 2016ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமில், அதாவது இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து எல்லாமே உட்பட 2வது இடத்துல கால்நடை மருத்துவ கல்வியிலேயே சிறந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி அந்த பட்டியலில் 2வது இடத்துல ஜேம்ஸ் மெக்காலுடைய அந்த கிளாஸ்கோ வெட்டர்னரி காலேஜ், இன்றைய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் வெட்டர்னரி மெடிசன், அது வந்து இடம் பெற்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து வித்திட்டவர் வந்து ஜேம்ஸ் மெக்கால் தான். ஸோ இவர் இறந்து போய் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இவரால் நிறுவப்பட்ட கல்லூரியினால் இன்னைக்கு வரைக்கும் கால்நடை மருத்துவத்தில் மிகப்பெரிய ஒரு கல்வி வளர்ச்சியானது ஏற்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சில பேர் தான் வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. அதில் மிக முக்கியமானவர் ஜேம்ஸ் மெக்கால். ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் மெக்கால் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.